வணக்கம் நேயர்களே. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடர் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்றைய தினம் சூப்பர் 8 சுற்று ஆரம்பமாகின்றது. இந்த சூப்பர் 8 சுற்றை பொறுத்தவரைக்கும் 2 குழுக்களாக அணிகள் மோதுகின்றன, 4 அணிகள் வீதம். அந்த வகையில் ஓர் அணிக்கு 3 போட்டிகள். இலங்கைக்கு இங்கிலாந்து, பாகிஸ்தான், நியூசிலாந்து ஆகிய போட்டிகள் இருக்கின்றன. அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்கா, சிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலையுள்ளது. அதன் பிறகு சூப்பர் 8 சுற்றின் பின்னர் அரையிறுதி போட்டிகளுக்கு 4 அணிகள் தெரிவாகும். கோகுலன், எப்படி இருக்கு? நீங்க எதிர்பார்த்த மாதிரி தொடர் அமைஞ்சிருக்கு? வணக்கம் நேயர்களே, வணக்கம் திரிஷானோ. உண்மையிலேயே நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் தற்போது இந்த 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் சென்று கொண்டிருக்கின்றது. இதில் நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும், இந்த தொடர் ஆரம்பத்தில் இருந்து ஒரு போட்டியிலாவது தோல்வி அடையாத அணிகளாக இருக்கக்கூடிய மேற்கிந்திய தீவுகள், இந்தியா, சிம்பாப்வே மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள், இந்த 4 அணிகளும் ஒரே குழுவில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று ஒரு சில போட்டிகளில் தோல்வி அடைந்து இருந்தாலும் புள்ளி பட்டியலின் அடிப்படையிலே சூப்பர் 8 சுற்றுக்கு தெரிவாகி இருக்கக்கூடிய அணிகளான இலங்கை, பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள் மற்றொரு குழுவிலே இடம்பெற்றிருக்கின்றன. இது உண்மையிலேயே அது தெரிவு செய்து அமைத்த குழு அல்ல, ஹெட் டு ஹெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சவாலை இந்த சூப்பர் 8 சுற்றுல பார்க்கலாம். குறிப்பா இன்றைக்கு நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தான் சூப்பர் 8 சுற்று ஆரம்பித்து முதல் போட்டியில் விளையாடுகின்றன. இந்த நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடர்பாக நம்ம பார்ப்போமா இருந்தால், நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட சமபலம் வாய்ந்த அணிகள்னு சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை. இதுவரைக்கும் 49 சர்வதேச 2020 போட்டிகளில் விளையாடி அதில் நியூசிலாந்து 23 போட்டிகளையும் பாகிஸ்தான் 24 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கு. 2020 போட்டிகள் 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆரம்பமான பின்னர் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஆதிக்கம் மேலோங்கி காணப்பட்டது. அதன் பிறகு நியூசிலாந்தின் ஆதிக்கம் காணப்படுகின்றது சமீப காலமாக. அதே போன்று 50 ஓவர்கள் போட்டிகளை நாம் குறிப்பிடுவோமானால் 1992ஆம் ஆண்டு பாகிஸ்தான் சாம்பியன் ஆகியிருந்தது. அந்த தொடரில் அரையிறுதி போட்டியில் நியூசிலாந்தை தோற்கடித்தது. 1999ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி அடைந்தது. அந்த தொடரிலும் அரையிறுதி போட்டியில் நியூசிலாந்தை வெற்றி கொண்டுள்ளது. அதில் நாங்கள் உண்மையிலேயே குறிப்பிட்டே வேண்டும், 92ஆம் ஆண்டு 50 ஓவர்கள் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியிலே அந்த தொடரிலே ஆஸ்திரேலியா அணி முதல் சுற்றுடன் வெளியேறியிருந்தது. பாகிஸ்தான் அணி அந்த வருடம் சாம்பியன் ஆகியிருந்தது. அதே போன்று இம்முறை 2026ஆம் ஆண்டு 2020 உலகக்கிண்ண தொடரிலே குரூப் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றிலேயே அவர்கள் ஆஸ்திரேலிய அணியினர் வெளியேறியிருக்கிறார்கள். ஆகவே பாகிஸ்தானுக்கு அந்த இறுதி போட்டிக்கு எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படியானது ஒரு சில விடயங்களும் நிச்சயப்படுகின்றன. அப்படி நடக்கக்கூடாது என்று இல்லை. பாகிஸ்தான் இந்தியாவிடம் தோல்வி அடைந்திருந்தாலும் பாகிஸ்தானோட ஏனைய போட்டிகளில் சிறப்பாக சவாலாக விளையாடி இருக்கிறது. பாகிஸ்தான் அணியினுடைய பந்து வீச்சை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அண்மையிலேயே சிறப்பாக பந்து வீசக்கூடிய உஸ்மான் தாரிக் இறுதியாக நடைபெற்ற நமீபியாவுடனான போட்டியிலே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி மீண்டும் தன்னுடைய பந்துவீச்சு திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்தியாவுடன் ஒரே ஒரு விக்கெட்டை மாத்திரம் கைப்பற்றியிருந்தாலும் அவர் தன்னுடைய பந்துவீச்சு திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ஆரம்ப வீரர் ஃபர்ஹான் அவர் சதம் அடித்ததன் காரணமாக பாகிஸ்தான் மென்மேலும் தங்களுடைய துடுப்பாட்ட வரிசையை வலுப்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையில் இருக்கக்கூடிய மற்றொரு சிக்கல் தான் மூத்த வீரராக காணப்படக்கூடிய பாபர் அசாம். நியூசிலாந்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த போட்டி தொடர்களிலே அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராக இருக்கக்கூடிய ஒரு வீரர் என்று சொன்னால் அது பாபர் அசாம். ஆனால் பாபர் அசாமுக்கு நமீபியாவுடனான போட்டியிலே அவர்கள் வாய்ப்பு வழங்கவில்லை, துடுப்படுத்தாததற்கான சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. பின் வரிசையில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட முன் வரிசைக்கு துடுப்படுத்தாடினாலும் பாபர் அசாமுக்கான சந்தர்ப்பம் அன்று வழங்கப்பட்டிருக்கவில்லை. இருந்தாலும் பாபர் அசாம் எமக்கு தெரிந்த வகையில் தற்பொழுது சிறந்த முறையிலே வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அவருடைய துடுப்பாட்டம் தொடர்பாக நாம் கவனம் செலுத்தி பார்ப்பாமா இருந்தால், இந்த பாபர் அசாம் விக்கெட்டில் நின்றுட்டாருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஸ்கோர் தாராளமாக வரும். அதுதான் உள்ளது. பாபர் அசாம் வந்தோடனே ஆட்டம்லேருந்து போகிறது அவரோட துரதிஷ்டம். ஆனால் அவர் விக்கெட்டில் இருப்பாராயிருந்தா நிச்சயமாக அவர் கொஞ்ச நேரம் ஒரு 5-6 ஓவர்கள் விக்கெட்டில் இருந்து விளையாடினார்னு சொன்னால் பாகிஸ்தானோட ஓட்ட எண்ணிக்கை எகிரும். இன்றைய போட்டி இந்த நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த போட்டி பெரும்பாலும் பந்து வீச்சாளர்களோட கையில் தான் தங்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தானோட பந்து வீச்சும் சரி, அதே நேரம் நியூசிலாந்து, இந்த 2 அணிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த இக்கட்டான தடுமாற்றமான நிலைமை இருக்குதானே, அந்த பதற்றமான நிலையில் சமாளிச்சுக்கிட்டு நிதானமாக விளையாடுற பக்குவம் நியூசிலாந்து அணிக்கு இருக்குது.
கடந்த கால போட்டிகள் வந்து அதை எடுத்து காட்டியிருக்கு. அதே நேரம் பாகிஸ்தான்கிட்ட உள்ள பிரச்சனை கொஞ்சம் இக்கட்டான நிலையோ தடுமாற்றமான நிலையோ வந்தோடனே அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்து ஓட்டங்களை குவிக்க தவறுறது, குறைந்த ஓட்ட எண்ணிக்கைக்கு ஆட்டம் இழக்கிறது, இப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதனால இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யார் முதலில் துடுப்படுத்த ஆடுகிறார்களோ அதற்கமே இந்த போட்டியின் முடிவு அமையும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக நம்ம என்ன சொன்னால், இப்போ ரச்சின் ரவீந்திராவை பொறுத்தவரையில் ரச்சின் ரவீந்திரா கடந்த காலங்களில் பெரிதாக ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்ற ஒரு வீரராக கருதப்படவில்லை. கடைசியாக நடைபெற்ற போட்டியில் மாத்திரம்தான் அவர் வந்து துடுப்பாட்ட வரிசையிலே முன்னிலை வீரராக கருதப்படுகின்றனர். அதை தவிர அவர்களுடைய பந்து வீச்சாளர்களை நம்பித்தான் கூடுதலான போட்டிகள் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் என்ன சொன்னால், மேட் ஹென்ரி, ஜெமிஷன், சாண்ட்னர், இஷோதி, டஃபி போன்ற வீரர்களினுடைய அந்த பந்து வீச்சு தாக்கம் எங்காவது இருக்குமாக இருந்தால் நியூசிலாந்தினுடைய அந்த போட்டி பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. டிம் ஷெபர்ட் என்ற ஒரு விக்கெட் காப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர், அவர் தான் இந்த போட்டி தொடரிலே முதல் 5 துடுப்பாட்ட வீரர்களுக்குள் அங்கம் வகிக்கின்றார். ஆகவே அவரினுடைய துடுப்பு அன்றைய தினம் செயற்படுமாக இருந்தால் அது உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு சவாலாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் ரஷின் ரவீந்திராவுக்கும் உஸ்மான் தாரிக்குக்கும் இடையில் ஒரு போட்டி இருக்கும். ஏனென்று சொன்னால் ரஷின் ரவீந்திரா அறிமுகமாகும் போதே அவரை பற்றி எவருக்கும் தெரியாது. முதல் போட்டியிலே அவர் எப்படி துடுப்பெடுத்து ஆடினார் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ரஷின் ரவீந்திரா இருக்கிறார் இல்லையா, அவரும் ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர். அதே போல ஆசிய ஆடுகளங்களில் அவர் சிறப்பாக விளையாடி இருக்கிறார். அவரோட துடுப்பாட்டம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. சதம் அடிக்கிறதுக்கு கூட கஷ்டப்படாத ஒரு வீரர், மிக அபாரமாக விளையாடுவார். அதே நேரத்தில் சிறந்த ஒரு களத்தடுப்பாளராகவும் அவர் செயல்படுகின்றார். தேவையான சந்தர்ப்பங்களில் பகுதி நேர பந்து வீச்சாளராகவும் அவரை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நியூசிலாந்துக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ சுமார் 2 அல்லது 3 வாரங்களாக பாகிஸ்தான் அணியினர் இலங்கையில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய வானிலை காலநிலை விடயங்களாக இருக்கலாம், இந்த மைதானங்கள் பற்றிய அனுபவமாக இருக்கலாம், இலங்கை அணியையும் விட, அதாவது தற்காலத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை கூறுகின்றேன், இலங்கை அணியையும் விட சற்று அதிக அளவில் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று கூட நாங்கள் கூறிவிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களினுடைய SSC மைதானத்தில் அவர்கள் போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றார்கள். அதே போன்று பல்லேக்கல மைதானத்தில் விளையாடி இருக்கிறார்கள், எங்கள் கெத்தாராம மைதானத்திலும் விளையாடி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த மைதான அனுபவம் என்பது புதிதல்ல. அத்தோடு அவர்கள் ஆசிய அணி என்பதால் அவர்களுக்கு இந்த தொடரிலே முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் நியூசிலாந்து அணியுடனான போட்டியில் நியூசிலாந்தை வெற்றி கொள்வதற்கான அனைத்து தகுதிகளும் பாகிஸ்தான் அணி இருப்பதாக நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இருந்தாலும் கோகுலன், இந்த நியூசிலாந்தையும் நாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. பாகிஸ்தான் வந்து ஒரு சிறந்த அணி. கடந்த காலத்தில் பெரிய வெற்றிகளை பெறாட்டியும் இப்போ இந்த பாகிஸ்தான் இப்படி தான் ஒரு கட்டத்தில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு இமாலய வெற்றிகளை பெற்று திடீர்னு இறுதி போட்டிக்கு வந்துடுவாங்க. அப்படி ஒரு டீம் தான் பாகிஸ்தான். அதனால பாகிஸ்தானை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அதே நேரம் நியூசிலாந்தையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. கடந்த காலத்தில் இப்போ ஒரு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற சர்வதேச மட்டத்திலான இந்த ICCயோட தொடர்களை பார்த்தா நியூசிலாந்து வந்து இறுதி போட்டிக்கு வந்த சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலேயே துரதிர்ஷ்டம் என்ற ஒரு விடயமும் வருவதன் காரணமாக தான் அவர்களுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாகிறது. அந்த வெற்றி கிண்ணம் எட்டாக்கணியாகவே இருக்கிறது. இன்றைய சூப்பர் 8 போட்டியில் நியூசிலாந்து துடுப்பாட்டத்தில் சாதிக்க போகிறதா அல்லது நியூசிலாந்தின் துடுப்பாட்டத்தை பந்து வீச்சில் பாகிஸ்தான் கட்டுப்படுத்துகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இதுபோன்று சூப்பர் 8 சுற்றில் மற்றும் ஒரு போட்டி தொடர்பான தகவலையும் உங்களுக்கு கொண்டு வர நாம் எதிர்பார்க்கின்றோம். நன்றி நேயர்களே.